சார் சார் என்ன சார் என்ன சார் என்ன விஷயம் சார்? இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க தனியா இருக்கீங்க? ஆமா சார். கூட யாராவது வச்சுக்க வேண்டியதானே? இல்ல சார், தனியா இருந்தே பழக்கம் ஆயிடுச்சு. வெளியெல்லாம் விசாரிச்சேன். ஆனா உன்னை பத்தி யாரும் நல்ல விதமா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இல்ல சார், வேண்டாதவங்க யாரோ தப்பா சொல்லிருப்பாங்க சார். உங்ககிட்ட ஏதோ ராங் இருக்கு. கரெக்டா? இல்ல சார், அப்படி இல்ல, எதுவும் இல்ல சார். சார் முதல்ல கீர்த்தி எங்கன்னு விசாரிங்க. ஏய், வாயை மூடிக்கிட்டு சும்மா நிக்கணும். விசாரிச்சுக்கிட்டு இருக்கல, போடா போய் தூர நில்றா, போடா. இங்க பார், இந்த பையன் ஸ்டேஷனுக்கு வந்து கொடுத்த கம்ப்ளைண்டையும் சேர்த்தா உங்க மேல மொத்த புகார் 4. எல்லாமே பொண்ணுங்க பிரச்சனை தான். ஆனா நீ எனக்கு இதுவரைக்கும் காட்டினது ஒன்னே ஒண்ணுதான். உன் லவர் கீர்த்திக்கு எத்தனை வயசு? 18 சார். உன் வயசு? 22 சார். ஏய், சும்மா பொய் சொல்லக்கூடாது. உனக்கு வயசு 30 இருக்காது? 22 தான் சார். ஏய், என்னுடைய 22 வயசுல இப்படி ஒரு 18 வயசு பொண்ணு எனக்கு சிக்கலையடா. அப்போ உனக்கு எங்க மச்சம் இருக்கு? காட்டுறா, எங்கடா இருக்க? காட்டுறா சார். ஏய், ஆமா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த ரூம்ல இருக்கா சார். ஏய், வாடா, உன் கண்ணு முன்னாடியே உன் காதுல நான் என்ன பண்றேன்னு வந்து பாரு. வாடா. சார் விடுங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் என்னடா திமிர்ற? சார் விடுங்க சார். ஏய், வாடா வாடா. ஏசிபி சார், சொன்ன புரிஞ்சுக்குங்க. என்னோட அரசியல் எதிரிங்க எல்லாருக்கும் பத்திரிகைக்காரங்க மூலமா தெரியறதுக்காக தான் என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் நைட்னு கிரியேட் பண்ணேன். ஆனா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட் பூவரசரோட முட்டுக்காட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல நடக்கட்டும்னு நாங்க பிளான் பண்ணோம். ஆனா இந்த விஷயம் எப்படி லீக் ஆகி என் பொண்ணையும் அவளுக்கு பாடி கார்டை நான் போட்டிருந்த ஆளையும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு விசாரிக்கணும். என் எதிரிகள் யார் யாருன்னு நான் இப்ப உங்ககிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டேன். காதும் காது வச்ச மாதிரி விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்க. நான் திரும்ப உங்களை கூப்பிடுறேன். பொம்பளை ஒருத்தி மதுரக்காரி ஸ்டைல்ல இருந்தா, கூட பாடி பில்டர் மாதிரி ஒருத்தன் சிகப்பா இருந்தான். அப்படி யாரையாவது நீ பாத்திருக்கியா? விசாரி விசாரி. என் வீட்டுல வந்து எனக்கே தண்ணி காட்டிட்டு போயிட்டான். விடக்கூடாது அவங்கள. சீக்கிரம் விசாரிச்சு போன் பண்ணு. சீக்கிரம் விசாரிச்சு போன் பண்ணு. என்ன? நம்ம ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன், உடனே போன் வரும். சரிப்பா. என்னப்பா? அவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணவங்க கண்டிப்பா ஏதோ கார்ல தான் தப்பிச்சு போயிருக்கணும்னு நாம யூகிச்சது தப்பு. செக் போஸ்ட்ல இருக்கிற நம்ம போலீஸ்காரங்க கிட்ட விசாரிச்சு பார்க்க, அந்த ஏரியாவுல எந்த காரும் பாஸ் ஆகலையா. சோ அவங்க லோக்கல்ல ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சுதான் பக்கத்து ஊருக்கு தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த வீடு யாராருக்கெல்லாம் தெரியும்? நம்ம டீமை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நம்ம டீம்ல இருக்கிற அந்த ஏசிபி எங்க போயிருக்கான்? அந்த செபாஸ்டியனோட அனாதை விடுதியை விசாரிக்க சொல்லி நீங்க தான் அங்கிள் அனுப்பிச்சீங்க. கல்பிரிட் அவனா கூட இருக்கலாம். அவங்கிட்ட இருந்து கூட இந்த வீட்டை பத்தின நியூஸ் போயிருக்கலாம் இல்லையா? என்ன மாமா, ஏசிபி சார் ஜெனூன் கேரக்டர், அவரை போய் சந்தேகப்படுறீங்க? ஏய், இத்தனை வருஷ பழக்கம் என்னையே சந்தேகப்படலையா? அதெல்லாம் யாரு எப்போ எப்படி எப்படி சந்தேகப்படணும், எப்போ சந்தோஷப்படுத்தணும்னு தலைவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மாமா, ஏசிபி சார் லைன்ல வந்திருக்காரு. கல்பிரிட்டா இருந்தா அவனே போன் பண்ணுவானா? சும்மா வளவலன்னு பேசாத. நீ ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணு. சார், அந்த செபாஸ்டியன் அனாதை விடுதி நடத்துறேன்னு சொன்னானே, அது ஒன்றும் பெருசு இல்லை சார். ஒரு சாதாரண குடிசைதான். போர்டு கூட கிடையாது. ஒரு 3-4 குழந்தைங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான். வேற யாருமே இங்க கிடையாது சார். அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சார். சரி, அவங்க கிட்ட வேணி போட்டோவை காட்டி தெரியுதான்னு விசாரிச்சிங்களா? இன்னும் இல்லை சார். அந்த அம்மா கிட்ட போட்டோவை காட்டுங்க. சரி சார். அம்மா, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுதா பாருங்க. அட, நம்ம வேணி நல்லா தெரியுமே. நல்லா பார்த்து சொல்லுமா, இந்த பொண்ணு உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா? ஏங்க, செபாஸ்டியன் கூட இங்க தானே வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. எனக்கா தெரியாத? வேணி தாங்க அது.
ஏசிபி சார். போட்டோவை குழந்தைங்க கிட்ட காட்டி கேளுங்க. சரி சார். பாப்பா, இந்த அக்காவை நீ பார்த்திருக்கியாம்மா? சார் அதுங்களுக்குலாம் மூளை வளர்ச்சி இல்ல சார். அதுங்களுக்குலாம் தெரியாது சார். நான் தான் சொல்றேன்ல, வேணிதான் சார் அது. இப்போ என்ன சார் பண்ணட்டும்? ஒரு நிமிஷம் இருங்க, திரும்ப நாங்க ஃபோன் பண்றோம். ஓகே சார். அப்பா, அந்த செபாஸ்டின் பயங்கர கிரிமினலா இருப்பான் போல இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் கூட அவனோட வேலையா இருக்கலாம். அங்கிள் ஏசிபி சாரை ஃபாலோ பண்ணிட்டோம். நாம இவனை தேடுவோம். கிடைச்சா போலீஸ்ல அவனை கிரிமினல் ஆக்கி கேஸ திசை திருப்பி அவன் கதையை முடிச்சிருவான். என்ன அங்கிள் சொல்றீங்க? உங்க இஷ்டம். போனை கொடுங்க அங்கிள். சொல்லுங்க சார். ஏசிபி சார், அந்த அனாதை விடுதிக்கு பக்கத்துல நம்ம ஆளுங்களை அனுப்பி ஒரு டெட் பாடியை புதைக்க சொல்லுங்க. நாளைக்கு நீங்களே செக் பண்ற மாதிரி போய் அந்த பாடி எடுங்க. புரியுதா? நானும் அப்பாவும் ஸ்டேஷனுக்கு வரோம். ஓகே சார். என்னடா தம்பி, உன் லிமிட்ல இந்த வீடு இருந்தா இங்க வந்து மிரட்டி காரியம் சாதிச்சுக்குவியா? உனக்கு பொண்ணை காட்டின விஷயத்த இந்த அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா உன் கதைய அன்னிக்கே முடிச்சிருப்ப. ஏய்! பயப்படாத. இந்த கத்தியால குத்தி நீ துடிச்சு சாகிறத நான் விரும்பல. ஒரே சொருகுல போயிடணும். ஏய்!
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.